ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம சேனலுக்கு 1K வந்துருச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த 1K ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட் தான் இந்த நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட், ஓகேவா? சரி வாங்கடா. டைட்டில் என்னென்னா, மேரேஜ் வித் மை பிரதர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேவா? நான் யோசிச்சிருக்கேன் எப்படி போகணுன்னு தர்றேன். ஓகே, மறக்காமல் இந்த ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்கள் கமெண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாவோட ஐடி இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி வாங்களா, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்கலாம் பலாம். இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கிறீங்க, ஓகேவா? நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர். உங்கள் அண்ணன் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம சுகா, ஓகேவா? சுகா தான் உங்கள் அண்ணா. நம்ம ஜேகே வந்துட்டு சுகாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படி இருக்குவாங்க, ஓகேவா? இப்போது அவனுக்கோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னா, தாயாங்கு, ஜிமன், ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மித்த பாய்ஸ் இருக்காங்களே, ஜின்னு, ஜேஹோப், ஆரம், இவங்கெல்லாம் சுகாவோட ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், நம்ம ஜேகேவும் சுகாவும் ஒரு தனி கேரக்டரில் ஒரு தனி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் கேங்காக இருந்தால், அவங்கெல்லாம் கேங்காக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அப்படி வேறு இவங்க 2 பேரும் ஒரு தனி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அப்படி தான், ஓகேவா? இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனா இன்னொரு டைம் கேட்டு பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கும். சரி வாங்களா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு எனக்கு பயமாக இருக்குடி, என்னடி பண்ணுறது, என் அமைதியாக ரெடி வையன், இல்லடி ரயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஏன் வையன், எனக்கே அப்படி தாண்டி இருக்கு, அமைதியாக இருடி. நானே இன்றைக்கி தான் காலேஜ் ஃபஸ்ட் டைம் வரேன். என்னை பிடிச்சிட்டு நீ பயமாக இருக்குன்னா நான் என்னடி பண்ணுவேன், எனக்கே பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ரயா உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ நீங்கள் தான் இருடி நான் என்னன்ட்டையாவது பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹலோ அப்படின்றீங்க அங்கேருந்து. ஹலோ அண்ணா, நான் வயன் பேசுகிறேன். சொல்லு வயன், என்னாச்சு? அண்ணா எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் நீ வரியா? வயன், இங்கே நம்ம அண்ணன்ட்டு யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணா நீ ஏன் இப்படி இருக்க? நீலாம் எனக்கு ஒரு அண்ணனாடா, எனக்கு பயமாக இருக்குன்னு தானே சொல்கிறேன். கூட வந்து மேம்கிட்ட பேசி எனக்கு கிளாஸில் விட்டுட்டு போயேன். எதுக்கு? அவங்க கூட கிளாஸ்க்கு வருவேன், உன் கிளாஸில் இருக்கிற எல்லாம் என்னைய பேன்னு பார்க்கும், தேவையா எனக்கு அது? அச்சே, இவன் பெரிய உலகலக, அப்படியே எல்லாம் வந்து உன்னையே வழிஞ்சிட்டு பார்ப்பாங்க. எப்படா டே உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? நானா வரமாட்டேன். அண்ணா என் ஃப்ரெண்டை விட வர சொல்லிட்டா? உன் ஃப்ரெண்டா? அது யார்? அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டு போவான், ஓகேவா? ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ அப்படியே நீங்களும் அப்படியே போயிட்டுருக்கீங்க. டே அண்ணா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறீங்களா? என்ன உனக்கு? அண்ணா அவங்க பேர் சொல்லு. ஜேகே. ஹோ, ஜேகேவா? ஓகே. அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்க? அவன்கிட்ட நான் ஃபோட்டோ காட்டியிருக்கேன், அவனே உன்னை தேடி வருவான், பார்த்துக்கு போ. நான் ஒரு அண்ணனா? நான் எப்படி அவங்கன்னு தெரியாமல், ஒரு வேளை அவங்களே என் பக்கத்தில் வந்து நின்ட்டாலும் நான் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு அசிங்கமாக போயிடாது. நீலாம் ஒரு அண்ணனா? அவனை பார்த்தாலே நீ அவன் தான் ஜேகேன்னு கண்டுபிடிச்சிருவ, விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சுகா ஃபோனை வச்சிட்றான். நீங்கள் வந்துட்டு படா லூஸு, இவனெல்லாம் நம்பி ஃபோன் பண்ண பார்த்தியாடி, நம்ம நடு தெருவில் தாண்டி நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ரயா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ரயா வந்துட்டு ஆண்டி உங்கள் அண்ணா இப்படி இருக்காரு, உங்கள் அண்ணா வந்தால் கூட சரி ஏதோ தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாவது இருக்கும், இது யாருன்னே தெரியாதுங்க உங்கள் கூட போயிட்டு என்னடி பண்ண போகிறோம் என்ன அப்படின்றா ரியா இருந்துட்டு. நீங்கள் வந்துட்டு எனக்கும் அதே தாண்டி பிரச்சனை, சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு கிடக்குறீங்க. இப்போ அப்படியே ஜேகே தான் வரான். வந்துட்டு ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்களா அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் தான் எங்கள் அண்ணன் சொன்ன அண்ணாவா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு, எது உன் அண்ணன் சொன்ன அண்ணாவா? நான் தான் ஜேகே. அதுதான் அதுதான், நீங்கள் உங்கள் பேர் ஜேகேவா? என் பேரை கூட சொல்லி அவன் வந்துட்ட? சொல்லலை. அச்சோ, சரி வா நான் போய் உன்னை கிளாஸில் விடுறேன் அப்படிங்கிறாரு. எங்கள் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி அப்புறம் மாறி வச்சுக்கிறீங்களா? ஜேகே அப்படி உங்களை பார்த்துட்டு, சே
ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரா. நீங்கள் அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குடி ரயா அப்படின்ட்டு வரீங்க. அவளை இருந்துட்டு எனக்கும் தாண்டி பயமாக இருக்கு, வாயை மூடிட்டு வாடி அப்படின்ட்டு இருக்கா அவள் ஒரு பக்கத்தில். இப்போ ஜேகே பார்த்துட்டு எதுக்கு பயப்படுறீங்க 2 பேரும்? நீங்கள் என்ன ஏதோனா எதுக்கு வந்திருக்கீங்க? காலேஜுக்கு தானே வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கூலே போனது இல்லையா? என்னமோ 5 மாதத்து குழந்தை இப்போ தான் டடைம் ஸ்கூல் போய் சேர்த்து விட்ற மாதிரி நீங்கள் என்னமோ இது பண்ணிகிட்ருக்கீங்க. 5 மாதத்து குழந்தையில யார் ஸ்கூல் சேர்க்குறா அப்படிங்கிறீங்களா? இந்த நக்கலுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, ஆனால் பயப்படுறது மட்டும் வந்துருமே அப்படிங்கிறாரு. போங்க அண்ணா அப்படிங்கிறீங்களா? எது அண்ணாவா அப்படிங்கிறாரு ஜேக்கு. ஆமாம், என் அண்ணனோட அண்ணானா எனக்கும் நீங்கள் அண்ணா தானே. அது சரி, நான் ஒன்றும் உனக்கு அண்ணாலாம் இல்லை சரியா? நீ என்னை பேர் விட்டு ஜேகே அப்படின்னு கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நீ வந்துட்டு என்ன ஒன்றும் அண்ணன்லாம் கூப்பிட வேணாம், ஓகே பிரதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறாரு ஜேகே இருந்துட்டு. ஆமாம், என் அண்ணனுக்கே கொஞ்சம் வயசு அதிகம். அவனே 2 வருஷம் ஊருக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் சேர்ந்தான். நீங்கள் எப்படி அவன் கூட ஃப்ரெண்ட் ஆனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? அதெல்லாம் உனக்கு ரொம்ப அவசியமா அப்போ அப்படிங்கிற. சும்மா தான் கேட்டோம், அதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சத்துக்கு வச்சுக்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி சரி கிளாஸ் வந்துருச்சு போ அப்படிங்கிறாரு. நீங்களும் தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், கொஞ்சம் புதுசாக வரவும் பயப்படுறா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஜிகே நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. பாரியா இவ்வளோ பெரிய ஆளுன்னு மேம்கிட்டே இவ்வளோ கேஷுவலாக பேசிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவாக இருந்துட்டு சுத்தத்துலேயும் சுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கார். இப்படியே அந்த மேம் வந்துட்டு உங்களை உள்ள கூப்பிட்றாங்க. நீங்களாக இருந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ கமெண்ட் மேம் அப்படிங்கிறீங்க. ஏம்மா உனக்கு இதுக்கு மேலே வாய்ஸ் வராதா அப்படிங்கிறாங்க. மேம் அப்படி இல்லைங்க. சரி உள்ளவா உன் பேர் என்ன? மொயன். ஹோஹோ, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கே படிக்கிறாங்களா என்ன? ஆமாங்க மேம். யாருமா? சுகா அண்ணாங்க மேம். சுகா அண்ணாவா? அவங்க யார் உனக்கு? மேம் என் கூட பிறந்த அண்ணா. ஓ உன் கூட பிறந்த அண்ணாவா? ஓகேம்மா நல்ல பையன், நல்லா படிப்பான். சரி விட, அவன் தங்கச்சி தான் நீயும் நல்லா படிப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி போய் உட்காரு, எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஹாய் நான் தான் ஒயன், இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஊரே அட்ரஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அதாவது கொஞ்சம் தள்ளி இருந்து தான் வருவீங்க இங்கே. அதையும் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போய் ப்ளேஸில் உட்காடுறீங்க. எல்லோரும் அதே மாதிரி தான், ஒவ்வொருத்தவங்களும் இப்போ எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்டு எல்லாத்தையுமே அவங்கவுங்க இதை கொடுக்க சொல்லிட்டு எல்லாம் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. மேம்னு வந்துட்டு சரி ஃபஸ்ட் டே அந்தளவுக்கு எது கண்டுக்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் விட்டுறாங்க. இப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அங்கே ஒரு பொண்ணு இருந்துட்டு ஹாய் உங்கள் நேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த பொண்ணு வந்துட்டு ஹாய் மை நேம் ஃபஸி அப்படிங்கிறா. ஃபஸி ஹாய் அப்படிங்கிறீங்க. ஏன் என்னாச்சு? இல்லை உங்கள் நேம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்கள் பார்த்துட்டு இது வந்துட்டு ரயா, மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்து என் கூட தான் படிக்கிறா. ஓ அப்படியா? ஹாய் மை நேம் இஸ் ஃபஸி. ஹாய் ஃபஸி, மை நேம் இஸ் ரயா. ஓகே ஹாய் ரயா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா நம்ம 3 பேரும் அப்படிங்கிற அவர் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 3 பேர் ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அப்படியே நல்லா ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு அவங்கவுங்கள பற்றி அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே தான் அந்த டேஸஸ்லாம் போகுது. நீங்களும் அப்படியே டயர்டாக வீட்டுக்கெலாம் போகிறீங்க வரீங்க, அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு அப்படியே நாட்கள்லாம் ஓடி ஓடி அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரோட அந்த டேட்டுமே வந்துடுது. இப்போ தான் உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் சொல்லுமா உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் ஒயன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. மா என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறீங்க. ஆமாம் ஒயன், உனக்கு ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. உனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 6 மாதத்துல கல்யாணம் பண்ணிடணும். இல்லைன்னா உனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நல்லதாக அமையாதான். அப்படியே அமைஞ்சாலும் அவன் உனக்கு லைஃப் லாங் அமைய மாட்டானான். அப்படி தான் என்னோட ஜாதகத்தில் இருக்குது. ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பையன் ஒன்று படிக்க வச்சுப்பான் ஓகேவா? எவனே தெரியாமல் நீ எப்படிம்மா இப்படி சொல்கிற, போமா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இல்லைம்மா அது நல்லா தெரிஞ்சவங்க தான், உங்கள் அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்ச பையனாம்மா. எது என் அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்ச பையனா? ஆமாம் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானோ. அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா? என் அண்ணனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா
அவனுக்கு 4 பேர் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் யாரம்மா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு எடுத்துப்ப? அவன் உனக்கு நல்லா தெரியுமா வயன்? உன் அண்ணன் தான் சொன்னான், வயனுக்குலாம் அதெல்லாம் ஓகே தாம்மா, ஓகே சொல்லிடுவா அவனை தெரிஞ்சா அப்படின்னா. அப்படியாருமா? அவன் பேர் கூட என்னமோ அவன் சொன்னானே, என்னங்க அவன் பேர் என்னங்க? அதுவாம்மா ஏதோ ஜங்குக் ஜேகே. ஆ அம்மா சொல்லுவேன். ஜங்குக் எப்படி தெரியும்? அவங்க தான் ஃபஸ்ட் டே எனக்கு கிளாஸில் போய் சொல்லி விட்டாங்க. இவனுக்கு ஃபோன் பண்ணால் இவன் நானாக வரமாட்டேன், நான் பெரிய உலகழுகணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை பார்த்து அடுத்த நிமிஷம் மயங்கிடுவாங்களாம், அதனால் சார் வரமாட்டாராம்மா அப்படின்னு சொல்லிட்டாம்மா. அதனால் இவரை தான் அனுப்பி வச்சாங்க தெரியுமா? ஓஹோ, அப்போ இவன் உனக்கு தெரியுமா? நல்ல பையனா? அம்மா அவர் விட்டுட்டு போயிட்டாருமா, அதுக்கப்புறம் எப்படிம்மா அவர் நல்ல பையனா இல்லை எனக்கு தெரியும், அந்த அளவுக்குலாம் எனக்கு அவர் தெரியாதுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி விட இனிமேல் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்களா உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ சொல்லுவேன். ஏன் யாரை கேட்டு நீ கல்யாணத்துக்கு முடிவு பண்ண? அது என் கல்யாணத்துக்கு ஏண்டி உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஜாதகத்தில் இருக்குது, எவனையோ ஒருத்தனை நீ பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு உனக்கு என்னடி குறைச்சலாக போயிட்டான்? என்ன குறைச்சலாக போயிட்டான்? உன்னை விடலாம் இல்லை உன் ஃப்ரெண்டு ஒன்றும் நல்லவன் தான், அதுக்குன்னு நீ ஏன்டா இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? முன்னே அவன்கிட்ட சொல்லி நீ கற்பனையில் மிதந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயும் நீ கோட்டை விட்ருப்ப, அது எதுக்கு, அதனால தான் சொல்லலை அப்படிங்கிறாரு. இங்கே பாருவேன், இப்போ உனக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரும்ல, அந்த லீவில் உனக்கு என்கேஜ்மெண்ட். அண்ணா என்ன அண்ணா? அதெல்லாம் இல்லை, உனக்கு என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. நீங்களா பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ரயாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. ரயா இருந்துட்டு ஒரு பக்கம் ஒயன் சொல்லு ரயா. ரயா இருந்துக்கிட்டு இப்போ தாண்டி ஃபஸி ஃபோன் பண்ணா. என்ன வாண்டி அவளுக்கு? இல்லை சும்மா வெளியே போகலாமான்னு கேட்டாடி. போகலான்னு சொல்லி உங்கள் 2 பேர்த்திட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும், அங்கடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு சரிடி இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவளும் இருந்துட்டு சரி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா. நீங்கள் தான் இருந்துட்டு ஸோ டென்ஷன் ஆகுதே, இவளுங்கக்கிட்ட நான் சொன்னேன், இவளுங்க எப்படி எடுத்துப்பாளுங்கன்னே தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அவளுங்களும் இருந்துட்டு ஒய்யன் வந்துட்டோண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தியாக வராங்க 2 பேரும். நீங்கள் பார்த்துட்டு வாங்கடி ஏதோ ஜூஸ் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் இருந்துட்டு அப்படியே ஒரு ஜூஸ் அப்படியே ஆர்டர் பண்ணுறீங்க. அதுவும் வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுவேன். எனக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்களாண்டி. என்னடி ஒயன் சொல்கிற? ஆமாண்டி, எனக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்களாம். அதுவும் அது யார் தெரியுமா? யாருடி? ஜங்குக். என்னடி சொல்கிற? அதுவும் அண்ணனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆச்சு. ஆமாம், அந்த கிறுக்கன் தான். எனக்கு வந்துட்டு ஜாதகத்தில் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கப்புறம் வரப்போகிறவன் அவனும் எனக்கு நிலைக்க மாட்டானா, அப்படியே அமைஞ்சாலும் அவன் எனக்கு லைஃப் லாங் நிலைக்க மாட்டானாம்மா. அதனால எனக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாம் லீவில் எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களாண்டி. அதுக்கப்புறமேட்டு அந்த 6 மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் கல்யாணம் பண்ணிடுவாங்களாம் தெரியுமா? அச்சோ வயன் என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. செப்பல்லே அடிப்பேன். நானே இங்கே என் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு என்னை என்ஜாய் பண்ண சொல்கிறியா? போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அட விடு மச்சான், ஆரம்பத்தில் தான் இப்படி இருக்கும், அப்புறமேட்டு போனால் நல்லா ஜாலியாக இருப்பேன், விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு இப்போ நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு ஓட போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம் ரயா மேடம், எங்கள் ரயா மேடம், என்னடி உங்களுக்கு என் அண்ணன் மேலே ஒரு கண்ணாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அவர் வந்துட்டு அடச்சி அப்படிலாம் இல்லை, உன் அண்ணன் அழகாக இருப்பான், சைட் அடிச்சிருக்கேன், மற்றபடிலாம் வேறு ஒன்றும் இல்லடி கருமாந்திரமே, நீ வேறு கண்டதை கற்பனை பண்ணிக்காதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இல்லையே எனக்கு எதுவும் அப்படிலாம் தெரிலையே அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்போ பசி இருந்துட்டு ரயா என்னடி என்ன என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா அப்படிங்கிறா. அதுதான் ஒயன் கிறுக்கு மாதிரி வளருதுன்னா நீ வேற ஏன்டி அப்படிலாம் எதுவும் இல்லடி, அவங்க அண்ணனா அழகாக இருப்பாங்க, சைட் அடிச்சிருக்கேன், மற்றபடிலாம் வேற ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா?
எல்லாம் எனக்கு தெரியும்டி மூட்ரி. அதனால தான் ஃபஸ்ட் டே இருந்துட்டு வாடான்னு சொன்னது கூட அவன் இப்படி சொல்லியிருக்கான். இல்லைன்னா அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்படிலாம் இல்லையே. ஏன்டி நீ வேறு அண்ணன் அழகாப்பா சைட் அடிச்சிருக்கான், அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதையாவது அண்ணன் பார்த்துட்டு சரி இந்த பிள்ளை ஏதோ அப்படி தெரியுது போலன்னு சொல்லிட்டு அவன் கற்பனை கண்டிருப்பான். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரயா அப்படியே சொல்லிடுறா. நிஜமா இல்லைனா சொல்லிடுறியா, அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் பார்த்துட்ருக்கேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதோ அண்ணனுக்கு நல்ல பொண்ணாக பார்க்குறியா? ஒய்யன் சாவடிச்சிருவேன் அப்படிங்கிறா. அதானே பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேனே. நீ இனிமேட்டெலாம் தனியாலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுக்குடுன்னு ஓடுறீங்க. அவர் இருடி நீ செத்தடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க பின்னாடி வரும். இப்போ ஃபசி பார்த்துட்டு இதுங்க ரெண்டும் விளாட்றேன்னு சொல்லி என் தலையில் பில்லை கட்டிடுச்சுங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபசி பில்லை கட்டிட்டு வாரா. பார்த்துட்டு ஹி சாரி ஃபசி இந்தாடி காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா? ஆச்சி காசு கொடுக்குறாளா? காசு எடுத்துகிட்டு போடி, இது ஒரு பெரிய இந்த காசு, இதை வேறு நீ கொடுக்குற, இதை கொண்டு தரமாட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபசி சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக பேசிவிட்டு நீங்கள் மட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம இவங்கள காட்டினதான் மச்சாங்க சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நிற்கிறான். என்ன இலவே ஜேகே, ஓகேவா அவனுக்கு? வீட்டில் கல்யாணத்தை பற்றி நான் பேசிட்டேன், எங்கள் அம்மானும் ஓகேன்றுச்சு, பையனும் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு விட்டுட்டா. இப்போ உனக்கு ஹாப்பியாடா சனின்னு? ஓகே மச்சான், டபுள் ஹாப்பி எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜெயிக்க இருக்கான். இப்போ ஜிம்முன்னு தயாங்கு அப்புறமேட்டு ஆரம் ஜேஹோப் ஜின்னு இவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு இங்கே வர்றா, நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவனுங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸு, இப்போது நம்ம எல்லாம் மிங்கிள் ஆகி தான் நம்ம ஜேகேவோட கல்யாணத்தை நடத்த போகிறோம், புரியுதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் குரூப்பாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா பார்த்துட்டு ஐயோ இவனுங்க காலேஜ்லேயே கல்யாணத்துக்கு பிளான் ஆரம்பிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஜேகே தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் சட்டுன்னு அப்படியே கண்ணு அடிச்சிடுறான். நீங்கள் வந்துட்டு அச்சோ கண்ணு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏஹே நடத்து நீ நடத்து அப்படிங்கிறா. பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே ஓடிடுறீங்க. அவ பார்த்துட்டு இதை திருத்த முடியாது, இதை நீ திருத்தவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பசியும் ரயாவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களாம் இருந்துட்டு அச்சோ இவர் என்ன இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி கண் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே ஒரு பக்கம் துள்ளி குதிச்சு ஓடுறீங்க. அங்கே அப்படிதான் ஜெயிக்க இருந்துட்டு என்னடா உன் தங்கச்சி அணியத்துக்கு இப்படி வெக்கப்பட்டு ஓடுறா அப்படிங்கிறாரா? ஏன் அவள் வெக்கப்பட்டு ஓடுறத நீ எப்போ பார்த்த? இப்போ எதுக்கடா அவள் வெக்கப்பட்டு ஓட போகிறா? இல்லை அவள் அப்படி போனால் நான் தான் சும்மா அப்படியே கண்ணடித்தேன், பாவம் பிள்ளை அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே ஓடிடுச்சு அப்படிங்கிறான். அப்போ சுகா இருந்துட்டு டே 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 என் தங்கச்சியை கண்ணடிச்சா நீ என்கிட்டே சொல்கிறவன் நீ ஒருத்தனாக தாண்டா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு அட வெட மச்சான் இதில் என்ன மச்சான் இருக்குது அப்படிங்கிறானா? போதுண்டா நிறுத்திக்க, நீ மட்டும் நாள் மச்சான் மச்சான்னு கூப்பிடும்போது கூட எனக்கு ஒரு மாறு இல்லை, ஆனால் இப்போ நீ கூப்பிட்ற பத்தியா அதில் எனக்கு டே அப்படி இருக்குடா அப்படின்ற போகிறான் அவன் ஒரு பக்கம். அட மச்சான் என்ன அது இது இனிமேல் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக போகிறோம், இப்படிலாம் கோவப்படலாமா சொல்லுப்பாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படியே போயிடுறான். இப்படியே அந்த டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி உங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. நீங்களும் இருந்துட்டு கரும் எல்லாம் என் கரக கேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு 6 மந்த் தான் வந்துட்டு இதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு 4 மந்த்லேயே மேரேஜ் பண்ணுறாங்க. நீங்களாக பார்த்துட்டு அவ்வளோதான் சோழி முடிச்சு, இனிமேல் நம்ம லைஃபு என்ன பண்ண போகிறேன்னா தெரிலையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டாளுங்க. வந்துட்டு ஐயன் என்ன அப்படியே ஒரு ஜாலியாக இருக்க போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. போங்கடி நானே வேறு எரிச்சலில் இருக்கேன், எரிச்சல்லாம் வேறு கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அவகிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவளாக இருந்துட்டு உனக்கு என்ன வச்சான் எரிச்சலே, நீயே நல்லா காலியானதுக்கப்புறம் நல்லா குஜாலாக இருக்க வர உனக்கு எரிச்சலா? அதுவும் நம்ம ஜேகே அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல, மனுஷன் அப்படியே எப்படி பாரு ஒரே ஹேண்ட்ஸமாக கையில் டேட்டூ போட்டுட்டு கழுத்தில் அப்படியே லிப்ஸில் ஒரு இதை குத்திட்டு காதுக்கு ஒரு இதை குத்திட்டு ஐப்ரோவில் ஒரு இதை குத்திட்டு மனுஷன் பார்க்கவே நல்லா பக்காவாக இருக்காரே, உனக்குலாம் எல்லாமே இருக்கும், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காளுங்க. நீங்கள் போதுண்டி நிறுத்துங்கடி, என் எரிச்சல்லாம் பண்ணாதீங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறாங்க. நீங்கள் தான் பார்த்துட்டு அவ்வளோதானே
முடிஞ்சுச்சு என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்களா? இப்போ அப்படியே காரில் ஏறி நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் கூட இருக்கார். நீங்கள் பார்த்துட்டு பா என்னப்பா அதுக்குள்ளே இப்படிலாம் பண்ணுறீங்களேப்பா, இதெல்லாம் நியாயமாப்பா அப்படிங்கிறீங்க. விடுமா விடுமா எல்லாம் நல்லதுக்கு தான்மா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு வராரு. அங்கே பார்த்தா ஸ்டேஜில் அப்படியே ஜேகே நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவன் தான் இனிமேல் நம்ம லைஃபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வரீங்க. ஜேகேவும் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு பா செம்ம அழகா இருக்காடாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்க, ஜேகே அப்படியே உங்களை பார்க்க, அப்படியே அந்த இடத்துல ஒரு ஐ கான்டாக்ட் நடக்குது. உங்கள் அப்பா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி ஜேகேட்ட கொடுக்குறாரு. ஜேகேவும் அதை அப்படியே வாங்கிட்டு உங்களை அப்படியே மேலே நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வந்துட்டு இங்கே பாரு எதுக்கும் ஃபீல் பண்ணாது சரியா, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் ஓகே. இது பொறுத்த வரைக்கும் மேரேஜ் தான், மற்றபடிலாம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அவங்க காதுகிட்ட சொல்கிறாரா. இப்போ அங்கே இருக்க ஃபாதர் வந்துட்டு என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அப்படியே நின்றுட்டு என்னப்பா ஜங்குக்காகிய நீ ஒயினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே அப்படியே பார்த்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படிங்கிறாரு. இப்போ உங்களை பார்த்துட்டு ஒயனாகிய நீ ஜங்குகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படிங்கிறீங்க. அப்போ அப்படியே அந்த ரிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த இடமே செம்ம ஒரு அழகாக இருக்குது. அப்படியே ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி அப்படியே கண்ணெலாம் கலங்குது. அப்படியே ஜேகேக்கு ஒரு பக்கம் நம்ம நினச்ச பொண்ணே நம்ம கல்யாணம் பண்ணிக்கோமே, அவனுக்கு ஒரு பக்கம் கண்ணு கலங்குது. அப்படியே அவர் உங்கள் கையை பிடிச்சி அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐஹீ செம செம அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க ஒரு பக்கம் அப்படியே கத்திட்டு இருக்காளுங்க. அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக நடக்குது. இப்போ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே இருந்துட்டு என்ன ஏன் போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே போகணுமா அங்கே அப்படிங்கிறீங்க. ஜேகே இருந்துட்டு இங்கே பாரு ஏன் நீ வந்துட்டு என்னை வாங்க போங்க அப்படிலாம் கூப்பிடணுன்ட்டு எதுவுமே இல்லை, நீ என்னை ஜேகேன்னு கூப்பிட்டாலே போதும் ஓகேவா. அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் புரியுதா. நான் உன்னை விட வந்துட்டு 1 வருஷம் தான் பெருசு, உன் அண்ணன் வேணால் உன்னை விட 4 வருஷம் பெருசாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு நான் 2 வருஷம் வந்துட்டு சின்ன பையன்தான். அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு என்னை வந்துட்டு அப்படிலாம் கூப்பிட தேவையில்ல ஓகே, என்னை நார்மலாக கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்களா பாதுரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அவனும் இருந்துட்டு அது தட்ஸ் மை கேர்ள் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு கிளம்புறீங்க அந்த வீட்டுக்கு. அங்கே போயிட்டு உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஜேகே வந்துட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கிட்டு வா, உங்களுக்கு ஏதாவது மில்க் ஷேக் இது பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு நீங்கள் போல ஜேகே ஃபஸ்ட்டு நீ போ, நீ தானே இவ்வளோ பெரிய ஃப்ராக் போட்டிருக்க, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறேன்னு ஓடி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரமாக ஓடியாந்துடுவீங்க. ஏன்னா அங்கே ஒரு மனுஷன் நமக்கோசரம் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்துருப்பீங்க கிளம்பிட்டு, அதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. ஜேகே பார்த்துட்டு என்ன மேடம் ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சா? ஆகிட்டு ஜேகே அப்படிங்கிறீங்க. ஆஹா பாரியா இவ்வளோ சீக்கிரம் எதாவது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகே நான் நினச்சே பார்க்கல தெரியுமா. என்னது என்னை மேரேஜ் பண்ணுவேண்ணா? உங்களான்ட்டு இல்லை, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டையே மேரேஜ் பண்ணிப்படலாம் நினச்சி பார்க்கல. ஆமாம் என் அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? என் ஃப்ரெண்டை நீங்களும் தங்கச்சி மாதிரி பார்க்கணுன்ல அவன் சொல்லி இது பண்ணியிருப்பான், நீங்கள் எப்படி அவனை சம்மதிக்க வச்சிங்க? எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அவர் இருந்துட்டு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, நார்மலான விஷயம் அவ்வளோதான். நான் என்ன பண்ணேன், அவன் இருந்துட்டு சொன்னான் நான் உன்னை விட்டுட்டு போனேன். நான் போனது உடனே டே மச்சான் என்னடா நான் வந்துட்டு உன்னை பேச்சுக்காக மச்சான்னு கூப்பிட்றல, நான் நிஜமாலுமே உனக்கு அது ஆகணும்னு ஆசைப்பட்றேன்டா அப்படின்ட்டேன். என்ன ஜிக்கி சொல்கிறீங்க? ஆமாம் நான் இப்படி தான் சொன்னேன். அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. வந்துட்டு டே என்னடா சொல்கிற அப்படின்னா நான் வந்துட்டு அடா ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டிக்கல என்ன மச்சான் அப்படின்ட்டேன். அவன் வந்துட்டு புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டான் ஒரே வார்த்தை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அவங்கட்டான் ஏண்டா அநியாயத்துக்கு என்னடா லவ் ஃபஸ்ட் சைட்னா அதுக்கு நீ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான்.
அவனாக இருந்து ஏண்டா நான் சின்ன வயசுலலாம் நீ அவளை சின்ன வயசுலேருந்தே எத்தனை டைம் என்கிட்ட காட்டியிருக்க ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன்லடா அப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் இதெல்லாம் கேட்டு சரிதான் ரைட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் சரி நீ சாப்பிட்டுட்டே இரு நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவும் போயிடுறான். நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி தனியாக இருக்காங்க அப்பா முடியலை அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே எனக்கு டயர்டில் போய் தூக்கமே வருது தூக்கம் வருதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கழுவிட்டுருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு ஒயான் நீயும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வரானா. நீங்கள் பார்த்துட்டு அச்சோ ஜேகே இதில் என்ன ஜேகே இருக்குது அதெல்லாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இங்கே பாரு நான் உனக்கு அந்த இதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணேன். அதுக்குன்னு நீ உங்கள் வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இரு நான் உனக்கோசரம் எல்லா வேலையும் பார்த்துக்குறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணெலாம் கலங்குறீங்க. ஜேகே இருந்துட்டு ரொம்ப கண்ணு கலங்காத தொடச்சிக்க அப்படிங்கிறாரு. போங்க ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி வயன் சரி நீ போய்ட்டு தூங்கு ரெஸ்ட் எடு தூக்கம் வரும் உனக்கு நான் இதை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படியே அவரும் இது பண்ணிடுறாரு. நீங்கள் தான் அப்படியே ஒரு 2 days நீங்கள் காலேஜ்லாம் போகல வீட்டில் தான் அப்படியே சும்மா இருக்கீங்க. ஜேகேவும் காலேஜெலாம் போகல அவரும் நீங்களும் சும்மா அப்படியே வெளியெலாம் சுற்றிட்டு அப்படியே சும்மா நார்மலாக சுற்றுவாங்கள்ல நிறையா பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா உங்கள் டைமை 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது உங்களுக்கு ஒரு மாதிரி நியூவாக ஃபீலாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு சிந்தனையிலே அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு என்ன சிந்தனை அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை ஜேகே ஆமாம் என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனே பண்ணலையா ஜேகே ஏன்டி கேட்குற எப்படி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக எப்படி ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்களே எப்படி பண்ணாமே இருக்காங்க அவனுங்களுக்குலாம் ரசனை இருக்குடி அதனால் அவனுங்க பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிறாராம். நீங்கள் பார்த்துட்டு ஜேகே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா ஆமாம் அவனுங்க பண்ண மாட்டானுங்க ஏன்னா அவனுங்க வந்துட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பானுங்க அதனால் பண்ண மாட்டானுங்கடி. நானா பண்ணா சொல்லு மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க மற்றபடிலாம் இப்போதைக்கு அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படிங்கிறான். சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் போங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் அப்படி தான் அவனுங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்ன அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க 2 பேரும் ஃபோன் பண்ணிக்கிட்டா எடுத்து பேசிக்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததே இல்லையே அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணும்னே சார் கரெக்டான டைமில் குறுக்க போதுணுன்ல இருப்பாங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா. இப்போ கரெக்டாக அப்படியே சுக்காக தான் ஃபோன் பண்ணுறான் ஜேகேக்கு. தா வந்துட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே எடுக்கிறான் ஃபோனு. சொல்டா அப்படிங்கிறானா. என்னடா சிரிச்சிட்ருக்க அப்படின்னா ஏன்டா சிரிக்க கூட கூடாதா என்னன்னு சொல்டா அப்படிங்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை சார் 2 நாளாக ஒரு ஃபோன் கூட பண்ணல என்ன ஆச்சு ஏதாச்சு என் தங்கச்சிக்காரின்னு ஒருத்தி இருக்கா அவளும் ஃபோனை பண்ணலை ஒன்றும் பண்ணலை என்னடா நடக்குது அங்கே அப்படிங்கிறானா. உங்களுக்கு இதெல்லாம் கேட்குது என் அண்ணனா இது இப்படிலாம் கேட்டுக்கிறானுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ ரொம்பலாம் அவனுக்கு கற்பனை வேணாம் ஓகேவா. அதாவது 2 பேரும் சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஜாலியாக வெளியே வந்துட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு அந்த மாதிரி இருக்கோம் மச்சான் இதெல்லாம் மாட கேட்டுட்ருப்பே நீலாம் ஒரு அண்ணனா இருடா ஏன்டா எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. அடப்பாவி டேய் நீ எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுடா அதுக்கப்புறமேட்டு தான்டா என் தங்கச்சியோட ஹஸ்பண்டு இதெல்லாம் ஓவரு ஜேகே இதெல்லாம் ஓவரு. இங்கே பாரு ஒரு ஃப்ரெண்டாக நீ கேட்குறது ஓகேங்களாம் ஆனால் இப்போது ஒரு தங்கச்சியோட ஹஸ்பண்ட்கிட்ட நீ இப்பெல்லாம் கேட்கலாமா சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறான் ஜேகே. இது ஒரு மூஞ்சி இதை வேற நான் மரியாதை வேற கொடுத்து பேசினேன். சொல்லுங்க அவர்களே மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே இது பண்ணுறான். ஏச்சி மூடு உனக்கு இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்புறம் என்ன மூடிட்டுறடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறானா. ஏன் ஜேகே சார் வேணும்னா நான் உங்களை மாமான்னு கூப்பிடுவா. ஆச்சி நீ கூப்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் நீலாம் என்னை கூப்பிட வேணாம் வேணா உன் தங்கச்சி வேணா அப்படி கூப்பிட சொல்கிறா மச்சான் அப்படிங்கிறானா. இது நான் என் தங்கச்சிக்கிட்ட நீ அவனை மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னோம் நான் அவளுக்கு தங்கச்சியா இல்லை நீ ஒரு முறை சொல்கிறியா அதுவா அப்படிங்கிறானா.
உங்களுக்கு இதெல்லாம் கேட்குது. என் அண்ணன் என்ன இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. மச்சான் நீ கொஞ்சம் பார்த்து பேசுனா பரவாயில்ல அப்படிங்கிறான் ஜெய்கே. ஏன்டா என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறானா. இல்லை உன் தங்கச்சியும் என் கூட தான் இருக்கான்ட்டு நீ மறந்துட்டியா இல்லை மறந்துட்ட மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிறான். அட பாவி, அப்போ இப்போ நான் பேசுனதெல்லாம் அவள் கேட்டா. ஹிஹி வச்சா கேட்டா மச்சான் அப்படிங்கிறான். அட ஃபோனை வச்சு தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சாரான் ஷுக்காக இருந்துட்டு. இப்போ அப்படியே தாயாங்கு ஜெயிக்கவும் தான் தாயாங்கு ஜிம்முன்னு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அப்புறம் மச்சான் என்னடா தங்கச்சி கூட வச்சுட்டு என்ன லைன் பிஸின்லாம் வருது, இன்னும் இதெல்லாம் நியாயமாக சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அடைக்கிருக்கு இப்போ தான் அவன் அண்ணங்கார ஃபோன் பண்ணான், இப்போ உடனே நீங்கள் பண்ணுறீங்க எப்படி வரிசையாக எல்லோரும் அடுத்து என்ன ஆரம்பு ஜேஹோப்பு ஜின்னு இவங்கெல்லாம் கால் பண்ண போகிறாங்களா என்ன, இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா மச்சான், நாங்கள் சும்மா சரி சார் 2 நாளாக ஃபோன் பண்ணலையே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க இவங்க என்னத்தை தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வினோதமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ உங்கள் ஃபோன் அடிக்குது, நீங்கள் பார்த்துட்டு அப்போ ரயா நல்ல வேலை ஃபோன் பண்ணிட்டாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. அவளை வந்துட்டு ஹலோ ஐயன் நான் ஃபசி பேசுகிறேன். ஃபசி நீ எங்கடி ரயா கூட இருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஆமாண்டி 2 பேர் சும்மா வெளியே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாளா. அடி பாவி நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க, எப்பயும் என்னையும் தானே கூப்பிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்களா. அவரதுட்டு உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறா. மேரேஜ் அப்படின்னா நான் வரக்கூடாது அவங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்களா. ஜேகே பார்த்துட்டு அவங்க கூட போகணுமா நீ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆமாம் அப்படிங்கிறீங்க. சரி போய்ட்டு வா, எங்கே இருக்காங்கன்னு கேட்டு வா, நானே உனக்கு அங்கே விட்டுறேன். அதுக்கப்புறம் நானும் சும்மா போயிட்டே உனங்களை அப்படியே நேரில் பார்த்துட்டே பேசிட்டு வரேன் ஓகேவா. அதானே பார்த்தேன் நீங்கள் போகணுன்னு தானே என்னை விட்றேங்கிறீங்க ஜேகே அப்படிங்கிறீங்களா. அப்படிலாம் ஒன்றும் இல்லடி போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜேகே பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கடி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்னடி வாடி போடின்லாம் பேசுகிறாரு, அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தி கேட்குறா. நீங்கள் வந்துட்டு அச்சி வாய முடுங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. வயன் நடத்து என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லைடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வயன் போகலாமா? போகலாம் சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வைங்கடி எங்கடி இருக்கீங்க சொல்லி தொலைங்கடி வரேன். இந்த இடத்துல தான் இருக்கும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஃபோனை வச்சிடறா. இப்போ அப்படியே ஜேகேவும் அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு சரி நீ பார்த்து உள்ள போ, நான் போய்ட்டு அவனுங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகேவா. ஓகே ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அங்கே போனால் ஜேகே இருந்துட்டு அப்புறம்டா மச்சான் என்னடா வாங்க 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 புது மாப்பிள்ளை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம தாயாங்கு ஜிம்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான்டா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுடாடே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி முந்து வச்சுக்கிறாரு. அமைதியாக இருங்களேண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி அமைதியாக இருக்குது, எப்படி அமைதியாக இருக்கிறது சொல்ல மாட்டான், எப்படா அமைதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை எவ்வளவோ பண்ணி தொலைங்க, ஆனால் என்னை கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பு மட்டும் ஏற்றாதீங்களாடே. பாவம்டாண்ணா நான் ரொம்ப பாவம் ஓகேவா. சப்பா மட்டியால் அப்புறம் ஜெஹோப் ஆரம் ஜின் சுக்கா மச்சான் அப்படிங்கிறீங்களா. ஐயோ டே ஜேகே வாய மூடு ஜேகே, எல்லாத்தையும் நார்மலாக தான்டா ஜின்னு சுக்கா ஆரம்னு கூப்பிட்றேன், என்ன மட்டும் என்னடா சுக்கா அப்படின்ட்டு மாமாங்கிற பாடம் அந்த பக்கம் அப்படி மச்சாங்கிற பாடம் அந்த பக்கம் அப்படிங்கிறானா. ஏய் சொல்ல வரலன்னா மூடுறா, எதுக்கிட்ட அப்படி வளரிட்டு இருக்கிய அப்படிங்கிறான். இது ஒரு போடாடே என்கிட்ட நீ பேசாதடா, நீ என்கிட்ட இது பேசினாலே நான் வளர ஆரம்பிச்சிட்றேன்டா அப்படிங்கிறானா. சுக்கா இருந்துட்டு ஏன்டா நான் மேரேஜ் பண்ணதும் உன் தங்கச்சியை, அவளே நான் பேசினா இந்த அளவுக்கு திணற மாட்டா, நீ என்னடா இந்த திணறிட்டு இருக்கிய அப்படிங்கிறானா. அங்கே இருக்க எல்லாம் டே வாடாவா ஜேகே எங்கேருந்து சாமி இந்த அளவுக்கு நல்லா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறானுவ. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு அந்த சீன்ஸ்லாம். உங்கள் பக்கம் கட்டினா நீங்கள் ஒரு பக்கம் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட. அது நடந்துச்சிடி இது நடந்துச்சிடி, இங்கெல்லாம் போகணுண்டி அங்கெல்லாம் போகணுண்டி, ஜேகே இப்படிலாம் பேசினாருடி அப்படிலாம் பேசினாருடி நல்லா பேசினாருடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அது சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் தான் இருந்து ராயா சொல்லுடி, அப்புறம் உனக்கு என் அண்ணனுக்கு என்னடி ஓடுது சொல்லிட்டு அவன்கிட்ட அவன் ஏதாவது சொன்னானா ரியாக்ட் பண்ணானா. அவன் தானே
இப்போ தான் என் தங்கச்சி கல்யாணம் இருக்குது, இந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தினா அவள் கூட பேச்சே கட் பண்ணிடு அப்படின்ட்டான். என்னடி சொல்கிற? ஆமாண்டி, உன் அண்ணங்கார இப்படி தானே சொல்லிட்டுருக்கான். அவங்களாம் இன்னொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவான். அச்சோ போச்சா அப்படிங்கிறீங்க. மூடு, நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டீன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ ஃபஸ்ட் இயர்லேயே கல்யாணம் பண்ணிட்ட, இனி என்ன பண்ண போறியோ? எப்படியோ என் பிளானே என்ன பிளானு அப்படிங்கிறா. அந்த பிளானில் உங்களுக்கு எதுக்குங்க, நீங்கள் மூடிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் ஜேகே. என்ன ஏன் பேசலாம், முடிச்சிட்டிங்களா, கிளம்பலாமா, வரட்டா அப்படிங்கிறாரு. பேசிட்டோம் ஜேகே, நீங்கள் பேசிட்டீங்களா? நாங்களாம் பேசிட்டோம். கிளம்பட்டா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? வாங்க ஜேகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. அவனும் வந்துட்டு சரி போனவே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரான். உங்கள் ஃப்ரெண்டில் இருந்துட்டு மோயன் வேற லெவல்டி, இப்படி இருக்காண்டி ஜேகே, செம்ம கேரக்டர் தருமா. எவனும் வெளியவே விட மாட்டான், ஆனால் இவன் வெளியும் விட்டு ஓகேவா டைம் ஆச்சு இன்னும் டைம் எடுத்துக்கிறியா இப்படிலாம் கேட்குறான்டி, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறான். போயிட்டு என்ன ஏன் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு நல்லா ஸ்பெண்ட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே உங்களை நான் ஹக் பண்ணிக்குவா வண்டி ஓட்டுறீங்களே அப்படிங்கிறீங்களா? ஹக் பண்ணிக்கோடி, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற. நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஜேகே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கிறீங்க. எது 2 நாள்லையா? ஆமாம், நான் இந்த 2 நாளில் அதிகமாக இருந்தது ஃபுல்லாக உங்கள் கூட தான், அப்படி எப்படி உங்களை பிடிக்காமல் இருக்கும். ஐ லவ் யூ ஜேகே அப்படிங்கிறீங்க. அவன் வந்துட்டு லவ் யூ டூ ஒயன் அப்படிங்கிறான். இப்படியே உங்கள் லைஃப் நல்லா ஒரு ஹாப்பியாக போகும். ஓகேடா, இதோட இந்த ஒரு குட்டி ஒன் ஷாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? போதும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு குட்டியாக ஷார்ட்டாக ஒரு ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, மறக்காமல் இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு போகிற போகில் அடிச்சு விட்டேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, மறக்காமல் நம்ம சேனல் 1K அந்த மாதிரி சீக்கிரம் 2K வரதுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஓகே, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்.